அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய். இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேங்கோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா சின்ன இன்ட்ரோவோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இந்த ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலோ, இல்லை மெஹந்தி ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சாலோ, ஸ்க்ரீனில் தெரியுற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். இது இல்லாமல் நம்மக்கிட்ட பேசிக் டு அட்வான்ஸ் கிளாஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா A to Z எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். வித் மிக்ஸாலஜி, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் எப்படி கொண்டுட்டு போகணும் அப்படின்ற எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடையும் தான் அந்த கிளாஸ் இருக்கும். ஸோ நீங்கள் பேசிக் டு அட்வான்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஃப்ரீ கிளாஸ் கிடையாது, பெய்ட் கிளாஸ் தான். ஸோ நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேங்கோ எப்படி போடுறது அப்படின்ற அவுட்லைன் இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இந்த மேங்கோஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கிறதுக்கு S+C ஞாபகம் வச்சுக்கோங்க. மேங்கோ டிசைன் நீங்கள் போடணும் அப்படின்னாலே கேபிட்டல் S அப்புறம் C, கேபிட்டல் கிடையாது, ஆல்ஃபபெட்டிக்கல் லெட்டர் SC, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு எஸ் போட்டுக்கணும். எஸ் போட்டதுக்கப்புறம் எஸ்ஸோட ஸ்டார்டிங்லேருந்து அந்த எண்டிங் வரைக்கும் சி கொடுத்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா மேங்கோ ஷேப் நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஓகேவா? ஸோ மேங்கோ ஷேப் போடுறது ரொம்ப ஈஸி தான். ஸோ நம்ம போட்டு ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஈஸியாக போட வந்துடும். ஸோ எப்போதுமே எப்படி போடணும் அப்படின்னா, இப்போ நான் போடுற மாதிரி எஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் சி ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் கொடுங்க. ஸோ இப்போ நான் செகண்ட் போடுற மேங்கோ கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரியே போடுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி எஸ் நல்லா குண்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் சி போடுங்க, கரெக்டாக வந்துடும். ஓகேவா? ஸோ இது ஒரு டைப்பு. ஸோ அந்த எஸ் போடுறதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ நான் போடுறேன் பார்த்தீங்களா, கொஞ்சம் ஒரு வளைவான ஷேப்பில். ஸோ அந்த மாதிரி போட்டிங்கனாலும் மேங்கோ ஷேப் நல்லாயிருக்கும். ஸோ நிறையா டைப்ஸ் ஆஃப் மேங்கோஸ் இருக்குது. உங்களுக்கு பேசிக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ் போட்டுட்டு அந்த சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதோட ஸ்பைரல் போட்டுறோம்ல அந்த இடத்துலேருந்து போடுவாங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கத்தரிக்காய் மாதிரியே இருக்கும். ஓகேவா? ஸோ இல்லாட்டி இன்னும் ரொம்ப ஒல்லியாக போடுவாங்க, அந்த எஸ்ஸையே ரொம்ப ஒல்லியாக போடுவாங்க, இல்லை ரொம்ப அந்த சி போடுற இடத்த ஸ்ட்ரெயிட் லைனாக கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் எஸ் நல்லா குண்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் சி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நிறைய டைப்பில் நம்மளுக்கு மேங்கோஸ் இருக்குது. ஸோ அதில் செகண்ட் மெத்தட் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது. அந்த எஸ்ஸோட செகண்டாக வளைவு கொடுக்குறோம்ல, ஸோ அதை நல்ல ஒரு பெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் சி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி செகண்டாக போடுற மேங்கோ ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம ஒரே ஒரு சி மாதிரி கொடுத்து போடுறதும் ஒரு டைப்பு. ஸோ இப்போ நான் போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரே சி போடாமல் அதுலேயே அந்த சியை கொஞ்சம் கர்வ் ஷேப்பில் கொடுத்து 2 சி மாதிரி போட்டோம்னா நான் இப்போ போட்டிருக்க மேங்கோ ஷேப் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்படிலாம் நம்ம நிறையா டைப்ஸ் கொண்டுட்டு வரலாம். இதிலே நீங்கள் 2 கர்வ் கொடுக்கலாம், 3 கர்வ் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் போட்டுட்ருக்க எல்லா மேங்கோஸையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 டைரெக்ஷன்லையுமே போடணும். அதாவது லெஃப்ட் டு ரைட் பார்த்த மாதிரி, ரைட்டு டு லெஃப்ட் பார்த்த மாதிரி, மேலேருந்து கீழே பார்த்த மாதிரி, கீழேருந்து மேலே பார்த்த மாதிரி, இந்த மாதிரி 4 டைப்லையுமே நீங்கள் அந்த மேங்கோஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் என்ன மாதிரி டிசைன் கொடுத்தாலும் ஈஸியாக போடுறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒரு மேங்கோஸையும் மினிமம் ஒரு 5 தடவை. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு மேங்கோ ஷேப்பும் 5 தடவை இருக்கணும். அண்ட் சேம் டைம் ஒரு மேங்கோஸ்லையும் 4 டைரெக்ஷனில், அதாவது லெஃப்ட் டு ரைட் பார்த்த மாதிரி, ரைட்டு டு லெஃப்ட் பார்த்த மாதிரி. இப்போ நான் போட்டிருக்கிறது எல்லாமே லெஃப்ட் டு ரைட்டு டு லெஃப்ட் மட்டும்தான் போட்டிருக்கேன். பட் நீங்கள் அப் டு டவுனும் கீழேருந்து மேலே பார்த்த மாதிரி அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நல்ல ப்ராக்டிஸ் ஆகும். ஒன்றையுமே 5 வாட்டி போடணும். ஸோ இப்போ நான் போட்டுட்ருக்க மேங்கோஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் இல்லாமல் ஜஸ்ட்டு அந்த எஸ்ஸை மட்டும் போட்டுட்டு சி போடுறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போடுறதும் ஒரு டைப் ஆஃப் மேங்கோ தான். ஸோ நம்ம ஸ்பைரல் போடுறது பேசிக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ மேக்ஸிமம் நிறைய அரபிக் டிசைனில் இந்த மாதிரி தான் மேங்கோஸ்லாம் போடுறாங்க. ஓகேவா? ஸோ அதனால் ஸ்பைரல் போட்டும் போடலாம், இல்லை இப்போ நான் போடுற மாதிரி ஸ்பைரல் இல்லாமையும் மேங்கோஸ் போடலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியே மேங்கோஸ் டிசைன் பொறுத்த வரைக்கும் நிறையா இருக்குது. ஸோ இதில் ஃபில்லிங்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம்
தான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த கிளாஸஸில் வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? இது வந்து பேசிக்காக மேங்கோஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இதுலேயே அட்வான்ஸ் மேங்கோஸும் இருக்குது. ஸோ அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேசிக் டு அட்வான்ஸ் கிளாஸ் மெஹந்தி கோர்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு அதில் கிடைக்கும். இது வந்து ஃப்ரீ கிளாஸ் அப்படின்றதுனால உங்களுக்கு பேசிக்காக என்னென்ன தேவைப்படுமோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருப்பேன் மேங்கோஸ் வந்து 4 டைரெக்ஷன்லேயும் போடணும் அப்படின்னு. ஸோ அதை தான் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேங்கோ வந்து லெஃப்ட் டு ரைட் பார்த்த மாதிரி, அதுக்கப்புறம் ரைட்டு டு லெஃப்ட் பார்த்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி மிரர் மாதிரி போட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே சூப்பராக வந்து அடுத்தடுத்த டிசைன்ஸ் போடுறதுக்கு உங்களுக்கு நல்லா வரும். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீழே பார்த்த மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். அந்த மேங்கோஸ் அந்த எஸ் ஷேப் வந்து கீழே பார்த்த மாதிரி போட்டிருக்கேன். அதே மாதிரி மேலே பார்த்த மாதிரியும் போடலாம். அதே மாதிரி லெஃப்ட் டு ரைட்டு டு லெஃப்ட் அந்த மாதிரி ஒவ்வொரு டைரெக்ஷன்லையும் 4 டைரெக்ஷன்லையுமே நீங்கள் மேக்ஸிமம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து வந்துடும். இது இல்லாமையும் நிறையா வந்து மேங்கோஸ் டிசைன்ஸ் இருக்குது. பேசிக்காக உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்லிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைன் யூஸ் பண்ணி அந்த லைன்லேருந்து மேங்கோஸ் வந்து வர்றது வந்து நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு எஸ் வந்து ஃபுல்லாக எஸ் போடாமல் ஒரு முக்கால்வாசி எஸ் போட்டு அதுக்கப்புறம் சி போட்டிங்கன்னா இந்த மாதிரியான மேங்கோஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நான் சொல்லிக் கொடுத்த எல்லா பேட்டர்ன்லேயுமே இந்த மாதிரி மேங்கோஸ் வந்து நீங்கள் போட்டு பார்க்கலாம். கீழே வந்து நம்ம மேங்கோஸ் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கீழே லைன் போட்டு நம்ம மேங்கோ போடுவோம்ல, அதே மாதிரியே சைடில் வந்து லைன் போட்டு இந்த மாதிரி ஹாஃபாக வந்து போடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து எஸ்ஸில் பாதியும் சியில் பாதியும் போட்டோம். இப்போ போடுறது எப்படின்னா சைடில் லைன்ஸ் போட்டு யூஸ் பண்ணும்போது எஸ்ஸில் பாதியும் சியில் பாதியும் வரும். ஓகேவா? சைடில் உள்ளது கட் ஆகிடும், கீழே உள்ளது ஃபுல்லாக வரும், சைடில் உள்ளது வந்து கட் ஆகும். நீங்கள் லைன்ஸ் போட்டும் போடலாம், இல்லைனா இந்த மாதிரி சி மாதிரி போட்டும் போடலாம். ஓகேவா? ஸோ எல்லா மேங்கோஸையுமே நான் சொன்ன மாதிரி 4 டைரெக்ஷன்லையும் ஒரு பேஜ் ஃபுல்லாக போட்டு எனக்கு அதை ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்புங்க. நான் கரெக்ஷன் பார்க்குறேன். இல்லை அப்படின்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கூட நீங்கள் அனுப்பலாம். ஸோ இதில் வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், என்னோடய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைரல் இல்லாமல் நம்ம மேங்கோ போட்டோம்ல, ஸோ அந்த மேங்கோவுமே இதே மாதிரி லைன்ஸ் யூஸ் பண்ணி போடலாம். சரியா? ஸோ இதே மாதிரியே நிறைய மேங்கோஸ் டைப்லாம் இருக்குது. நீங்கள் ஒன் பை ஒன்னாக போடுங்க. போட்டு அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து வந்துடும். சரியா? ஸோ உங்களோட ப்ரெஷரை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி போடுங்க. வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் ஸ்டூடெண்ட்ஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குரூப்பில் வந்து என்கிட்ட டவுட் கேளுங்க, உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வைக்கிறேன். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு ப்ராக்டிஸ் மெஹந்தி, ப்ரைடல் மெஹந்தி, அதுக்கப்புறம் வந்து பேசிக் டு அட்வான்ஸ் கிளாஸ் பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் எதுவும் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலோ ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். இல்லை நீங்கள் ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னாலும் அதே நம்பருக்கே மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் மெசேஜ் பண்ணும்போது வெறும் ஹாய் மட்டும் போடாமல் உங்களுக்கு என்ன வேணுமோ, இப்போ வந்து ப்ராடக்ட் வேணும், இல்லை அப்படின்னா எனக்கு வந்து கிளாஸ் டீட்டெயில்ஸ் வேணும், அதுவும் ஃப்ரீ கிளாஸ் டீட்டெயில்னால் ஃப்ரீ கிளாஸ் டீட்டெயில்ஸ் வேணும், இல்லை அப்படின்னா பேசிக் டு அட்வான்ஸ் கிளாஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா எங்கள் சைட்லேருந்து ப்ராப்பரான ரீப்ளை வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ வந்து உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாத்த பற்றின டீட்டெயிலுமே கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்.